ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 1 வயதுலேருந்து 2 வயது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கான பாசிப்பருப்பு முட்டை சாதம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கும் விதவிதமான சமையல் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? உங்கள் குழந்தைங்க புஷ்டியாக அழகாக வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வெல்கம் டு மிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா, 1 வயசுலேருந்து 2 வயசு குழந்தைங்க இந்த சாதம் சாப்பிட ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. முட்டை சாதம் தான் செய்யப்படும். முட்டை சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம். குழந்தைக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஊற போட்டு கழுவி எடுத்துருக்கோம். ஒரு முட்டை எடுத்துருக்கோம். பாசிப்பருப்பை நம்ம ஊற போட்டு கழுவி எடுத்துருக்கோம். பூண்டு, வெங்காயம், உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். முட்டையை நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்களாக ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில், சின்ன குக்கரில் நம்ம சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன குக்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அரிசியை கழுவினதை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பருப்பு, பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு, வெங்காயம், உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். இப்போது இதில் அளவெடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை மூடிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம். இப்போ வெந்து விசில் வரட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணதை ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ பருப்பு மட்டும் வச்சு இதை கடைஞ்சிக்குவோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கிறோம். இதில் நம்ம பெப்பர் பவுடர் சேர்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். முட்டை, சாதம், பருப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும்போது குழந்தைகளுக்கு நம்ம மசிஞ்ச சாப்பாடு தான் கொடுக்குறோம். இதில் நல்லாவே நம்ம முட்டை எல்லாமே கலந்து மிக்ஸ் ஆகி வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாமே ஈவனாக ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு. பருப்பு, நம்ம போட்ட வெங்காயம் எல்லாமே நம்ம மசிஞ்சிருச்சு. இப்போ நல்லா குழந்தைகளுக்கு ஊட்டுற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நான் என் வீட்டு குழந்தைக்கு கொடுக்க போகிறேன். ரெடி ஆகிடுச்சு. நான் பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். இதை எப்படி அவன் விருப்பமாக சாப்பிட்றான், சேட்டை பண்ணிக்கிட்டேன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு செல்ல குழந்தை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்டுட்ருக்கான்னு சேட்டை பண்ணிக்கிட்டேவும். இந்த மாதிரி உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் குழந்தைகளுக்கான வீடியோ போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சமையல் செஞ்சு போட்டுட்ருக்கோம். உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. தேங்க்யூ.